உளுந்தூர்பேட்டை சென்னை சாலையில் உள்ள பிரபல மளிகை கடையின் இடதுபுறத்தில் உள்ள தகர சீட்டை பிரித்து உள்ளே சென்ற மர்ம நபர் கல்லா பெட்டியை கடப்பாறை கம்பியால் உடைத்து அதிலிருந்து சில்லறை காசுகள் மற்றும் 30,000 மதிப்புள்ள மளிகை பொருட்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பூ மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் உளுந்தூர்பேட்டை சாலையில் சேலம் பஜார் என்ற பெயரில் மளிகை கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை இரவு வியாபாரம் முடிந்த பின்பு கடையை பூட்டிவிட்டு பழனிவேல் சாப்பிடுவதற்காக வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்பு 12 மணியளவில் கடை வந்து பார்த்தபோது கடையின் இடதுபுறத்தில் உள்ள தகர சீட்டு பிரிக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது கல்லா பெட்டி உடைத்திருந்ததால் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அப்பொழுது நள்ளிரவு 12 மணியளவில் இளைஞர் ஒருவர் மளிகை கடையில் இடதுபுறத்தில் உள்ள தகர சீட்டை பிரித்து உள்ளே சென்று கடையில் இருந்த கல்லா பெட்டியை கடப்பாறை கம்பியால் உடைத்து அதிலிருந்து சில்லறை காசுகள் மற்றும் கடையில் உள்ள சிகரெட், பிஸ்கெட், சாக்லேட் உள்ளிட்ட மளிகை பொருட்களை திருடி செல்வதும் பதிவாகியது. பின்னர் கடையில் இருந்த கல்லா பெட்டியில் உள்ள சில்லறை காசுகள் மற்றும் 30,000 மதிப்புள்ள மளிகை பொருட்களை திருடு போனது குறித்து உளுந்தூர்பேட்டை போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் உளுந்தூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து இவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்து போலீசார் தேடி வருகின்றனர். இதே மளிகை கடையில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு வரை அடுத்தடுத்து இருமுறை மேற்கூரையை பிரித்தும் பின்பக்க சுவரை துளையிட்டும் இருமுறை கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல மளிகை கடையில் நள்ளிரவில் இளைஞர் ஒருவர் உள்ளே புகுந்து கல்லா பெட்டியை கடப்பாறை கம்பியால் உடைத்து சில்லறை காசுகள் 30,000 மதிப்புள்ள மளிகை பொருட்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.